மாவட்டத்தில் அரசர் இலக்கிய கழகம் என்று ஒன்று அமைத்து இந்த மாவட்டத்தின் சிறப்புகளை எல்லாமே மாவட்டம் முழுவதும் மக்கள் அறியும்படி இன்றைக்கு செய்து வருகிறார். அந்த அரசியல் இலக்கிய கழகத்தின் சார்பாக தொல்லியல் கருத்தரங்கு நடத்தி என்னை அதை அழைத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொல்லியல் கழகம், இந்த அரசியல் இலக்கிய கழகம் செய்யக்கூடிய வேலைகள் மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கதாக இருக்கிறது. இதுவரை யாரும் செய்யாத வேலைகள். இந்த நாட்டு மக்களை பற்றி சொல்லல, இந்த அரசியல் மக்களை பற்றி சொல்லல, அவங்க வாழ்க்கையை பற்றி சொல்லல, அந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற மாதிரி அந்த அந்த ஒரு சிறப்புகளெல்லாம் சொல்ற மாதிரி இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் அரசியல் இலக்கிய கழகம் செயல்படுது. அதுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பற்றி அவர் சொல்லவே வேண்டியதில்லை. இதுவரை நமக்கு கிடைக்காத ஒரு அரிய ஒரு ஆட்சியர் கிடைத்திருக்கிறார். அதே போல அதனுடைய செயலாளர் டாக்டர் அறம் அவருடைய செயல்பாடுகளும் நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். வெம்பக்கோட்டையில தொல்லியல் கருத்தரங்கு நடக்கிறது. அதுல என்ன அழைத்திருக்கிறார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏனென்றால் 85 இந்த வெம்பக்கோட்டையை ஆய்வு செய்து வருகிறேன். நான் அங்கி ஓடிய சிறு வயதிலிருந்து எனக்கு தொல்லியலை பற்றி அதை பற்றி ஆர்வம் உண்டு. அதே சமயத்தில் பின்னால சில சூழ்நிலைகளில் வங்கி பணிகளில் இதில் ஆழ்ந்திருந்தேன். பிறகு இந்த தொல்லியலை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மிக்க ஒரு சூழ்நிலையில முதல்ல அர்ஜானதி ஓரங்கள்ல ஆய்வு செஞ்சோம். அதுல கிடைத்த அற்புதமான விஷயங்களை நான் தொல்லியல் துறையோடு திரு ராஜகோபால் அவர்களை கண்டு பேசி அவருடைய ஆர்வம் முதலுக்கு பின்னால என்னுடைய ஆர்வம் அதிகமாச்சு. என்னுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி அவர் நேரடியாக இந்த பகுதிகளுக்கு இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் பழைய ஊர்கள் இருக்கு, இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதை பல இடங்களில் கண்டுபிடித்த பிறகு நம்ம உற்சாகம் விட்டாங்க. எனக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு பெரும் நாகரிகம், இந்தியாவையே ஒரு உயர்ந்த நிலைக்கு உலகத்தில் கருதக்கூடிய இதை கொண்டு வந்தது சிந்துவெளி நாகரிகம். ஆற்றங்கரையில தான் நாகரிகங்கள் உருவாகுதுன்னு சொல்லி படிக்கிறோம். இயல்பாகவே மக்கள் ஆதி காலத்துல காடுகளையும் மலைகளையும் வசிச்சாங்க, வேட்டையாடினாங்க. பின்னால வேட்டையாடுதல் தான் தொழில், உற்பத்தியே செய்ய கிடையாது. பின்பு உற்பத்தி செய்ய வேண்டிய சூழலை வந்துச்சு. அவங்களுக்கு வேட்டை மிருகங்கள் கிடைக்கல. அதுக்கு பிறகு பழங்களையும் கனிகளையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆத்தோரங்களில் இறங்கி மலைகளில் இறங்கி வந்தாங்க. ஆத்தோரங்களில் கிடைக்கக்கூடிய உணவு தானியங்களை கசக்கி சாப்பிட்டாங்க. அந்த தானியங்கள் கீழே விழுந்து கிடக்கும் போது திருக்கு முளைக்கிறத பார்த்தாங்க. விவசாயம் செய்ய கற்றுக்கிட்டாங்க. ஆடு மாடுகளை வளர்க்க கற்றுக்கிட்டாங்க. மனிதன் படிப்படியாக வளர ஆரம்பிக்கிறான். இப்படியே தொடர்ச்சியாக அவனுடைய வளர்ச்சி இன்றைய சூழ்நிலை வரைக்கும் வந்திருக்கு. இப்ப நம்மகிட்ட வரலாற்று உணர்வே இல்லை. நம்ம பாட்டனுடைய அப்பா பேர யாருக்கும் தெரியாதுங்க. ரொம்ப பேரும் தெரியாது. தெரியுமா? தெரியாது. அதாவது கிரேக்கத்தை பொறுத்த மட்டும் எடுத்தா 1000 வருஷம் வரலாறு இருக்கு ஒரு குடும்பத்துக்கு. நம்ம வரலாற்று உணர்வே இல்லை. நம்ம பெருசா இப்படி வாழ்ந்தோம் பெருமையா பேசுறோம். எப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு எவிடன்ஸே கிடையாது. எங்க தாத்தா அந்த பரம்பரை நாங்கள் பேசுறாங்க, ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அந்த பதிவு செய்யக்கூடிய பழக்கங்கள் நம்மகிட்ட இல்லை. நம்ம முன்னாள் மூவேந்தர் காலம், சங்க காலம், பழங்காலம்லாம் சொல்றாங்க. அதுக்கு பதிவே இல்லை. இப்ப சங்க இலக்கியங்கள் அழிந்து போகக்கூடிய
சங்க இலக்கியத்துக்கு பிறகு சிலப்பதிகாரங்களை கட்டுரை காதைகளை ஒரு 2 பக்கம் முழுமையாக திருத்தங்களை பற்றி சொல்லுது. இந்த மாதிரி இலக்கியங்களை சொல்லுதே ஒழிய பிராக்டிகல் தெரியல. அதை திருத்தங்கள்ல ஆய்வு செய்யும் போது, திருத்தங்கள் மேற்பார்ப்பு செய்யும் போது கண்டுபிடித்த பொருள்களை பார்த்து அதிர்ச்சி போயிட்டோம். எப்படின்னா, பாண்டியர் காலத்து மீன் சின்னம் போட்ட சதுர காசு கிடைச்சது. அந்த காலத்து சங்ககால காசுக்கு போல சதுரமா இருக்கும். பாண்டியருடைய காசு மீன் சின்னம் போட்டிருக்கோம், பின்பக்கம் யானை. சேரர் காசு வில்லு அம்பு இருக்கும், மறுபக்கம் யானை. புலி இருக்கும், மறுபக்கம் யானை. இதெல்லாம் சங்ககால காசுகள். அது திருத்தங்கள்ல ஆய்வு செய்யும் போது கிடைச்சது. என்னுடைய மகன் சிறு பையன் என் கூடையே ஆய்வோட ரொம்ப ஆர்வமாக தெரிவாங்க. ரொம்ப அவனுக்கு ஆர்வம் உண்டு. கூட அவன் கூட வரும்போது அவங்களுக்கு டக்குனு காயின் கிடைக்கும். அப்படி அது கிடைச்ச காயின் அந்த சதுர குறியீட்டிலான மீன் சின்னம். அந்த சின்னத்துக்கு பக்கத்து அந்த பக்கத்திலேயேவோ ஒரு மண் பானை போர்டில் அந்த சின்னம் போர்டு கிடைத்தது. அது அந்த சின்னம் சிந்துவெளி நாகரிகத்திலே இருக்கக்கூடிய சின்னம், பாண்டியருடைய சின்னம். அந்த அதுக்கு பிறகு அந்த இடத்துல சங்க, அதாவது நுண்கருவி காலம் 6000 வருஷம் முற்பட்ட நுண்கருவிகளும் கிடைச்சது. சங்க காலத்து பானை ஓடுகள் சொல்லக்கூடிய கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், சங்கு வளையல்கள் போன்ற பல்வேறு சங்ககால கடைகள் ரொம்ப கிடைச்சது. இதெல்லாம் தொல்லியல் துறைக்கு நான் இது பண்ணேன், கேட்டேன். அவர்களுடைய அதற்காக வேண்டி சிரமப்பட்டு ஒரு 7-8 வருடங்களில் திரும்பி அகழ்வாய்வு பண்ணாங்க. இன்றைக்கு அந்த இடத்துல ஒரு திருத்தங்கள் இலக்கியத்தில் மட்டுமல்ல உண்மையிலே இதுதான் சொல்லக்கூடிய ஒரு பொருள். அப்ப இது மாதிரி இலக்கியங்கள், அதாவது நம்முடைய வரலாறை ஆவணப்படுத்துவதுதான் தொல்லியல். இப்ப ஆற்றங்கரை நாகரிகம் இருக்கும்போது ஜீவநதிகளோடு மட்டுமல்ல, இந்த வெம்பக்கோட்டை ஆறும், வைப்பாறு, அந்த எல்லா நதிகளும் தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நான் எனக்கு சின்ன வயசுல பார்த்தா அந்த நாட்டில் எப்படி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப இல்லை, ஒரு என்னமோ காட்டுக்கிற விடதான் இருக்கு. ஒன்றும் இல்லை, எப்பயும் மழை பெஞ்சாதான் மழை. வைப்பாறு இருக்கு, வைப்பாறு பிரமாதமான ஆறாயிரம் இருக்கு. அது பக்கத்துல மக்கள் சிறந்து வாழ்ந்திருக்காங்க. 6000 வருஷத்துல தொடர்ச்சியா வாழ்ந்திருக்காங்க. சங்க காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, பிற்காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, பிற்பாண்டியர் காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, நாயக்கர் காலத்தில் வாழ்ந்திருக்காங்க, இப்பயும் வாழ்ந்துருக்காங்க. இப்படி தொடர்ச்சியான ஒரு ஊர் ஒரு பெரிய அதிசயமான விஷயம். அது ஆற்றங்கரையில விஷயம். அப்ப ஆற்றங்கரையில நான் பல இடங்கள்ல ஆய்வு பண்ணிட்டு இங்கே வெப்பக்கோட்டை வரும்போது அதிசயிச்சு போயிட்டேன். ஏன்னா பல கடைகள் எல்லா இடத்துலையும் கிடைச்சது. இங்கே கிடைச்ச கடைகளை பார்த்து எனக்கு ஆச்சரியம். நான் கொற்கைக்கு போயிட்டு பிறகு ஆச்சலூர்ல போயிட்டு வந்தேன். ஆச்சலூர் பெரிய மேடு பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு நம்ம மாவட்டத்துலேயும் கூட பெரிய மேடு. ஆற்றுலேருந்து பார்த்தா இருக்கும். அப்படியே சாய்வா அந்த மழை பெய்ய அந்த பகுதியில் பூரா ஓடுகளும் பாசிகளும் பல்வேறு அணிகலன்களும் அன்னத்தால், அதாவது மழை பெய்ஞ்ச உடனே வெளியே வருது. அந்த எல்லாம் வருது. ஆகா, எவ்வளவு பெரிய இடம்னு சொல்லி அன்றிலிருந்து இந்த ஏரியாவை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் தொல்லியல் துறையும் இதை பற்றி இது பண்ணிச்சு. இந்த அளவு தொடர்ச்சியாக ஒரு அகழ்வாய்வு செய்ய முடியல, செய்ய வேண்டிய இடம்னு சொல்லி நான் போராடிட்டு தான் இருந்தேன். 2005 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தென்னக வணிக வழித்தடங்கள் சொல்லி ஒரு ஆய்வு பண்ணாங்க. 6 இடங்களை செலக்ட் பண்ணாங்க. அவர்களும் தமிழ் பல்கலைக்கழகம் இணைந்து, தமிழ் பல்கலைக்கழகத்தில் கே ராஜன் அவர்கள் தான் பேராசிரியராக இருந்தார். அவர் என்னுடைய ஆய்வுகளே அந்த இணைஞ்சிருந்தார். 6 பேர் என்னுடைய ஆய்வை பார்க்கறதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்க. அவர்கள் என்னுடைய ஆய்வுகள்லாம் பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. மக்கள் வாழ்ந்த இடம் வேறு, நான் பார்க்கல, ஒரு நல்ல இடம் காமிக்கணும்னு சொன்னாங்க. நேராக வெம்பக்கோட்டை கூட்டிகிட்டு அதெல்லாம் பார்த்தாங்க. எவ்வளவு அருமையான ஒரு இடம், இதில் எஸ்கவேஷன் நீங்கள் உறுதியாக பண்ணணும். 2005 எல்லாம் பார்த்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியான பல ஆய்வுகள் பண்ணால் கூட இது மனசில் இதாகிட்டே இருந்தது. மாண்புமிகு
அமைச்சர் தங்கம் தென்னரசு தொல்லியலை எடுத்த பிறகுதான் இந்த பல்வேறுகளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. பல்வேறு இடங்கள் ஆய்வு பண்ணாமல் வீணா அழித்து போயிடுற மாதிரி இருக்கிறது சூழல்ல வெம்பக்கோட்டையில 22 அகழ்வாய்வு ஆரம்பிச்சாச்சு. இப்போ 3ஆம் வருஷம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இதுல ஒரு 10% கூட இன்னும் பண்ணி முடியல. அவ்வளவு பொக்கிஷங்கள் கிடக்குது. என்னென்ன இருக்குங்கிறது அதாவது கற்கால கருவியிலிருந்து பல்வேறு தொடர்ச்சியான தரவுகள் கிடைத்திருக்கு. சங்கு வலைகள் சொன்னா சங்கால செய்யக்கூடிய வலைகள் அது மிக முக்கியத்துவம். இன்னைக்கு தங்க வலைகள் மாதிரி தங்க வலைகள் அந்த காலத்துல போய் வந்துச்சு. தங்க அடுத்த வலைகள் செய்யக்கூடியவர்கள் கீரன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு சினிமாவில் சங்கர் இருப்பது எங்கள் குளம் சங்கர் ஏது குளம் பேசுவாங்க கீரன். அந்த மாதிரி இங்க ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்திருக்கு. சங்க வலையில் ஒரு பெரிய தொழிற்சாலை இருந்திருக்கு. பல்வேறு இதெல்லாம் இருந்திருக்கு. தொடர்ச்சியாக பல்வேறு மக்கள் வாழ்ந்த தடைகள் போற கிடைச்சிட்டு வருது. அதனால இதை ஆய்வு செய்ய ஒரு முன்முயற்சி எடுத்த நம்ம ஒரு ஏற்பாடுகள் செய்து இதை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல இன்னும் பல நமக்கு செய்ய வேண்டிய கடைசியில் சொல்றேன். நம்ம செய்ய வேண்டிய வேலை தெரியுமா உங்களுக்கு? தொல்லியல் தடைகளை அழிச்சிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு தெரியாம இப்ப இதை பூரா இந்த பக்கம் அங்கே வீடு கட்டி இங்கே வீடு கட்டி போற இங்கே வீடு கட்டி போற இது ஒன்று இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். தற்செயலாக பார்த்தா அந்த மாதிரி இல்லை. தப்பிச்சது நான் ஒரு இடத்துல காசுகள் 170 காசுகள் வரைக்கும் எடுத்துருக்கோம். எல்லா மியூசியங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த காசு நானும் என்னுடைய பையனுக்கு சேர்ந்தா போன இடம் அர்ஜான நதிக்கரையில் ஒரு அருமையான தொழில் தடயங்கள் ரொம்ப கிடைச்சது. செங்கால தடயங்கள்லாம் அந்த இடத்தை திருப்பி போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால நாங்கள் 2 பேரும் சிரமப்பட்டு பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் காணோம். அந்த இடம் பூரா சிவ கருவறையா இருக்கு. எப்படியா அந்த இடத்த பார்த்தோம்னு போனோம். பார்த்தா வெறும் பணமரம் உலக பெரிய பணம் தான் இருந்துச்சு. அந்த சைட்டே காணும். பல இடங்கள்ல கல்வெட்டுகளை காணும். கல்ல போற வெட்டி எடுத்துட்டு போயாச்சு. பல்வேறு இடங்கள் வேகமாக நகராட்சி நகர வளர்ச்சி இருக்கு, மக்கள் வளர்ச்சி இருக்கு, நவீன வளர்ச்சி இருக்கு. அப்ப தொழில் தடைகள் கூட அழிந்து போகுது. ஆகவே தொழில் தடைகள் அழியாமல் இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணணும். எங்கெங்கே கல்வெட்டுகள் புதுசா இருக்குன்னு சொன்னா தகவல் சொல்லணும். செப்புப்பட்டைகள் இருந்தால் தகவல் சொல்லணும். ஓடச்சோடிகள் யார் இருந்தால் சொல்லணும். இதெல்லாம் நீங்கள்லாம் செய்ய வேண்டிய கடமை. நிச்சயம் தொழிலை பாதுகாக்கணும். அதில் நீங்கள் அதாவது தொழிலுங்கிறது வாழ்க்கை. மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நீ எப்படி வாழ போறோம்னு சொல்றதுக்கு வழிகாட்டி தொழில் தான். அதனால அனைவரும் தொழிலில் தொல்பொருட்களையும் பிரச்சனை எதுகளையும் அந்த ஆவணங்களை பாதுகாக்கணும் கேட்டுக்கிறேன். அடுத்து தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் வர்றாரு. அவருடைய பேச்சை கேட்கணும். அதனால என் பேச்சை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வெம்பக்கோட்டை நாயகன் சொல்லாம இந்த செவல்பட்டியில ஒரு மலை இருக்கு. அந்த மலையில ஏறி போயிருக்க. நம்ம இப்ப பார்த்தா பயமா இருக்கு. அந்த செவல்பட்டி மலை மகாலிங்கம் மலையில் பாறை குகைக்கோவியங்களா இருக்கு. அதையும் போய் பார்த்துருக்க. இவர் கண்டுபிடிச்சதை மீண்டும் மீண்டும் நம்ம தமிழக அரசு அந்த தொல்லியல் இடங்களை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். இவரோடு சின்ன பையனாக கால் சட்டை அணிந்து சென்று கொண்டிருந்தவர்தான் பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்கள். இப்போ சுவாலஜி பேராசிரியராக SRN கல்லூரியில் பயிற்சிக்கிறார். இன்றைக்கும் பெரிய கொள்ளவெட்டி பக்கத்தில் ஒரு தொல்லியல் இடத்தை அவர் தான் கண்டறிந்து சொன்னார். இன்னொரு இடம் சொன்னார். பல்வேறு அவர் துறை ரீதியாக ஒரு விலங்கியல் பேராசிரியர். ஆனால் அவர் தொல்லியல் துறை மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக செயல்படுகிறார். அவரும்